நம்முடைய தியானத்தின் ஆதாரமாக 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். 34ஆம் வசனம். அறையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதருடைய வாழ்க்கையை பார்த்து எந்த அளவிற்கு அங்கலாய்க்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. எந்த அளவிற்கு அவர் அங்கலாய்க்கிறார். அவருடைய அங்கலாய்ப்பின் வார்த்தை மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். நம்ம சொல்லுவோம் சில சமயம், அந்த பிள்ளைகள் தாயில்லாத பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தகப்பன் இல்லாத பிள்ளைகள். அதற்கு இணையான ஒரு வார்த்தை தான் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்பது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே ஒரு காலத்திலே எஜமான் இல்லாத கூலியாட்களாக அடிமைப்பட்டு போனார்கள். எஜமான் இல்லாத கூலியாட்கள். இது மிக மிக கொடுமையான ஒரு அடிமைத்தனம். எஜமான் இல்லாத கூலியாட்கள் மிக கொடுமையான ஒரு அடிமைத்தனம். ஏன் தெரியுமா? எஜமான் இல்லாத கூலியாட்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை. எஜமான் இல்லாத கூலியாட்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கு இந்த கான்ட்ராக்டர்லாம் இருக்கிறார்களே, அவர்கள் எஜமானர்கள். ஒரு கான்ட்ராக்டருக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பார்கள். பிளம்பிங் வேலை, கொத்த வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் அனுப்ப முடியாது. உரிமையாளரான கான்ட்ராக்டர் முதல்லையே பேசிவிடுவார். இந்த வேலைக்கு இவ்வளவு, இந்த வேலைக்கு இவ்வளவு, இந்த வேலைக்கு இவ்வளவு. ஆனால் எஜமான் இல்லாத கூலி ஆட்களுக்கு பெரிய கஷ்டம். சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். சாப்பிடுவதற்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் உணவு கொடுக்கப்படும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அப்படித்தான் அடிமைப்பட்டு போனார்கள். எஜமான் இல்லாத கூலி ஆட்கள். ஒரு எஜமான் இருந்தான் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். வேலையை நிறுத்திவிட்டு, நாங்க இனி போறோம், எங்களுக்கு இதுக்கு மேல செய்ய முடியாது. எஜமான் சொல்லுவான், எங்களுக்கு இதுக்கு மேல செய்ய முடியாது, எங்களுக்கு நீங்க சம்பளத்தை பேசினபடி தரல, அதனால நாங்கள் விடுதலை அடைந்து போகிறோம், எங்களுக்கு பிடிக்கவில்லை, வேறிடம் போகிறோம். இப்படியெல்லாம் முடிவெடுக்க வேண்டும் என்றால் ஒரு எஜமான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மக்கள் உலகத்திலே இப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்த்து அங்கலாய்க்கிறார். எஜமான் இல்லாத கூலியாட்கள், எஜமான் இல்லாத கூலியாட்கள். அதற்கு இணையாக அவர் சொல்லுகிறார், மெய்ப்பன் இல்லாத ஆடுகள், மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும் முறைகளிலே ஒன்று அங்கலாய்ப்பு. அவர் தனக்காக ஒருபோதும் அங்கலாய்த்ததில்லை. எனக்கு வீடு இல்லையே, எனக்கு தங்க இடம் இல்லையே, எனக்கு சாப்பிட ஒரு உணவில்லையே. தனக்காக ஒருபோதும் அவர் அங்கலாய்த்ததில்லை. மனிதர்கள் பெரும்பாலும் தங்களுக்காக அங்கலாய்த்து வாழ்ந்து முடித்து விடுவார்கள். அப்படிதானே? நம்மளும் வேதம் அறியவில்லை என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கை தரமும் அப்படித்தான் இருக்கும். நமக்காக அங்கலாய்த்து, நமக்காக எப்பொழுதும் அங்கலாய்த்து நம்ம வாழ்க்கையை முடித்து விடுவோம். வேதம் அறியாவிட்டால் அப்படிதான் நடந்துவிடும். தங்களை தாண்டி, நம்மை தாண்டி பிறருக்காக நாம் அங்கலாய்க்க மாட்டோம். இன்றைக்கு வேதம் அறியாத நிறைய மக்கள் கூட்டம் அப்படித்தானே வாழ்கிறார்கள். வேதத்துக்கு செவி கொடாத நம்மவர்களும் அப்படித்தானே வாழ்கிறார்கள். தங்களுக்காக மட்டும் அங்கலாய்ப்பார்கள், அதோடு வாழ்ந்து முடித்து விடுவார்கள். தங்களை தாண்டி பிறருக்காக அங்கலாய்த்து ஜெபித்தவர்களும் செயல்படுபவர்களும் ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த பைபிளிலும் அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப குறைவு. ஆனால் ஆண்டவர் தம்முடைய அங்கலாய்ப்பின் மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை உபதேசிக்கிறார். நாம் நமக்காக அங்கலாய்த்து வாழ்ந்து முடித்து விடக்கூடாது. மற்றவர்களுக்காக அங்கலாய்க்க வேண்டும். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
அவர்களுக்காக அங்கலாய்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். திருமறையிலே 2 பேரை அப்படி சுட்டி காட்ட முடியும். தங்களுக்காக அங்கலாய்க்காமல் மற்றவர்களுக்காக அங்கலாய்த்த 2 பேர். அது ஆண்டவர் அதிகமாக நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு குணம். அங்கலாய்ப்பு என்கிற அந்த குணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே அதற்கு மாதிரியான 2 பேரை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, என் கிராமங்கள் பாழாகிறதே என்று ஒரு பெண்மணி அங்கலாய்த்தார்கள். என் கிராமங்கள் பாழாகிறதே, என் கிராமங்கள் பாழாகிறதே. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 5:7. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. கிராமங்கள் பாழாய் போயின. என் கிராமங்கள் பாழாய் போய்விட்டதே. இந்த பெண்மணி அங்கலாய்க்கிறார்கள். ஒரு வீட்டிலே ஒரு தாய் எப்பொழுது அங்கலாய்ப்பாள்? எப்போ அங்கலாய்ப்பாள் தெரியுமா? ஒரு வீட்டிலே ஒரு தாய் எப்போ அங்கலாய்ப்பாள் என்றால், அந்த வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாத போது அவள் ரொம்ப அங்கலாய்ப்பாள். அந்த வீடை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாத போது ரொம்ப அங்கலாய்ப்பாள். நான் சுத்தப்படுத்த பிள்ளைகள் உடனுக்குடன் அசுத்தப்படுத்தினால் நான் என்ன செய்வது? ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டை சுத்தமாக என்னால் வைக்க முடியவில்லையே. அப்படி ஒரு தாய் அங்கலாய்ப்பாள். அழுக்கு துணியெல்லாம் துவைத்து போட்ட பிறகும் திரும்ப அழுக்காக்கிட்டு வந்துருதே, கொஞ்ச நேரத்தில் அழுக்காக்கி விடுகிறதே. ஒரு தாயின் அங்கலாய்ப்பு அழுக்கை பார்த்து அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்பு. 2 விதமான சுத்தமின்மையை தமிழ் மொழி கூறுகிறது. 2 விதமான சுத்தமின்மை. தமிழிலே அதற்கு 2 வார்த்தையை கூறுகின்றார்கள். ஒன்று அழுக்கு, இன்னொன்று குப்பை. ஒன்று அழுக்கு, இன்னொன்று குப்பை. அழுக்கு என்பது எதிலே படியும்? துணிகளிலே படியும். பிள்ளைகள் துணி அழுக்காக்கி கொண்டு வந்து விடுவார்கள். சில அழுக்கு போகவே செய்யாது, எவ்வளவு துவைத்தாலும் போகாது, காரத்தில் முக்கி வச்சாலும் போகாது, அப்படிதானே? அப்போ அந்த தாய் அங்கலாய்ப்பாள், இந்த அழுக்கு போகலையே, நல்ல துணி, இந்த அழுக்கு போகலையே. ஆகவே அழுக்கு என்பது துணிகளிலும் உடம்பிலும் படுகிறதை குறிப்பது. குப்பை என்பது வீதிகளிலே கிடந்து நிலத்தை அசுத்தப்படுத்தும் மோசமான பொருட்களை குறிப்பது. ஒரு தாய் 2 விதமான இந்த காரியங்களை கண்டு அவள் அங்கலாய்ப்பாள். குப்பைகளை இன்றைக்கு தரம் பிரிப்பதற்கு 4 நிறங்களை பயன்படுத்துகிறார்கள், உடனே இந்த வேஸ்ட் எடுக்க வருகிற இந்த முனிசிபாலிட்டிக்காரன் அந்த மைக்கில் சொல்லிட்டே வருவான், உங்க காய்கறி கழிவுகளை பச்சை நிற பையில் போட்டு வையுங்கள், மக்காத பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை நீல நிற பையில் போட்டு வையுங்கள், ஆபத்தான உடைந்து போன கண்ணாடி பொருட்களை சிவப்பு நிற பையில் போட்டு வையுங்கள், மருத்துவ கழிவுகளை கருப்பு நிற பையில் போட்டு வையுங்கள், எங்களுக்கு உதவுங்கள். இந்த குப்பைகளை தரம் பிரித்து வைத்து விடுங்கள், நாங்கள் அதை எடுத்து அப்படி அப்படி போட்டு விடுவோம். இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால், நம்ம சில சமயம் இது தெரியாமலே நம்ம அழுக்கு வைக்கிறதுக்கு பேக் வாங்குவோம், அப்படிதானே? ஓ, நீல நிறம் நல்லா இருக்க நீலத்தை வாங்க, பச்சை நல்லா இருக்க பச்சையை வாங்க, இதெல்லாம் வேண்டாம் கருப்பு வாங்க, அப்படிதானே? ஆனால் இதிலே 4 நிறங்களுக்கும் 4 தரம் இருக்கிறது. குப்பையின் தரம், குப்பையின் அந்த இனம். ஒரு தாயாக தெபோராள் தன் மக்களிலே இந்த 2 வகை தூய்மையின்மையை கண்டு அங்கலாய்த்தாள். என் மக்கள் அழுக்காக இருக்கிறார்களே, என் மக்கள் குப்பையாக எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே,
இந்த எதிரிகளாலே தன் கிராமங்களுக்கு வந்த அசுத்தங்களை கண்டு என்ன செய்வது என்று அங்கலாய்த்தாள். இப்படி அசுத்தமடைந்து விட்டது. ஒரு காலமும் இந்த மக்கள் இப்படி இல்லையே. ஒரு தாயாக நான் பார்த்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேனே. தன் மக்களின் மனதில் அசுத்தமாக அழுக்கும் குப்பையும் பெருகிக் கொண்டே இருப்பதை அவள் கண்டாள். ஒரு சமயம் நினைக்கிறாள், நான் ஒரு பெண், ஆனா என்ன செய்து விட முடியும் என்று அவள் அங்கலாய்த்து கொண்டிருந்தவள் ஒரு சமயம் நினைக்கிறாள், நான் இப்படி வெறுமனே அங்கலாய்த்து கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடிப்படையிலே அவள் யார் தெரியுமா? அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவளுக்கு பொருந்தாத ஒரு வேலை அவள் செய்ய தொடங்குகிறாள். என்ன வேலை? நியாயாதிபதிகள் 4:5 சொல்லுகிறது, அவள் பேரிச்ச மரத்தின் கீழே இருந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க ஆரம்பித்தாள். நியாயம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாள். நியாயம் விசாரிப்பு என்றால் என்ன? இந்த குப்பைகளை அகற்றுவது, மனசிற்குள்ளே படிந்து விட்ட குப்பைகளை அகற்றுவது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாள். நீ இப்படி செய்தது தப்பு, நீ இப்படி நடந்து கொண்டது தப்பு, நீ இப்படி செயல்பட்டது தப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் செய்ய தொடங்கினாள். அசுத்தம் பண்ணுவோரை நியாயமாக கண்டித்து திருத்த தொடங்கினாள். இப்படி செய்யாதங்க, இப்படி பண்ணாதீர்கள். ஆரம்பத்திலே தனிமையாகவே அவள் செய்ய தொடங்கினாலும் நாளடைவிலே பாராக் போன்றோர் அந்த சுத்தப்படுத்தும் பணியிலே சேர்ந்து கொள்ளுகின்றார்கள். தன் அங்கலாய்ப்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் செயல்பட வைத்து அவள் வெற்றி பெற்றாள். தெபோராள் நமக்கு ஒரு நல்ல பாடம். நாம் பலரை பார்த்து அங்கலாய்க்க வேண்டும். இப்படி மோசமாக பாவம் செய்கிறார்களே, இப்படி இருக்கிறதே, புத்தி இப்படி இருக்கிறதே, நம்ம நியாயம் விசாரிக்கணும், சொல்லணும், இந்த புத்தி ஆகாது, இந்த குணம் ஆகாது, இது அழுக்கு, இது குப்பை, இது வேண்டாம். அப்படிதானே? நாம் அப்படி அங்கலாய்க்கும் போது கர்த்தர் நம்மை பார்ப்பார். கர்த்தர் நம்மை பார்ப்பார். ஆகவே இந்த தெபோராளின் இந்த அங்கலாய்ப்பு அவளை ஒரு சிறந்த தலைவியாக, இஸ்ரவேலுக்கு ஆக மொத்தம் ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி தான், ஆனால் அவள் சிறப்பான பெயர், ஆண்களை விட ஒரு சிறப்பான பெயரை அவள் சம்பாதித்துக் கொண்டாள். ஏனென்றால் அவளுடைய அங்கலாய்ப்பு, என் மக்கள் அழுக்காக இருக்கக்கூடாது, என் கிராமம் அழுக்காக இருக்கக்கூடாது, அந்நியர்களால் அழுக்கடையக்கூடாது, என் மக்களின் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த அங்கலாய்ப்பு நமக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல குணம். இரண்டாவது அங்கலாய்த்தது யார்? என் குலம் அழிகிறதே, என் குலம் அழிகிறதே. இப்படி அங்கலாய்த்தது யாரு? வாசியுங்கள். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்தர் 8:6. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? எஸ்தர் ராணியான போது அவளுடைய மனசுல என்ன எண்ணம் தெரியுமா? நான் ராணியாகிவிட்டேன், நீண்ட காலம் இதை கொண்டாட வேண்டும், ரொம்ப நாள் இதை கொண்டாட வேண்டும். அப்படிதான் அவள் அரண்மனையில ஒவ்வொரு நாளும் அவள் செயல்பட்டு கொண்டே இருந்தாள். ஆனால் நீண்ட காலம் அவளால் கொண்டாட முடியவில்லை. மொர்தேகாய் அவளை கொண்டாட விடவில்லை. காரணம், மொர்தேகாய்க்கு வந்த ஒரு ஆபத்து. மொர்தேகாய் மீது கொண்ட எரிச்சலினாலே அவனை மட்டுமல்ல, அவனது குலத்தையே அழிக்க வேண்டும் என்னும் கொடூர எண்ணம் கொண்டவனாக பெர்சிய நாட்டின் பிரதம மந்திரி ஆமான் இருந்தான். ஆக மொத்தம் மொர்தேகாய் மேலதான் கோபம். மொர்தேகாயை மட்டும் அழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனா அவனுக்கு மனசுக்கு அழுக்கு. இந்த குலமே இருக்கக்கூடாது, இந்த இனமே இருக்கக்கூடாது. ரொம்ப பொல்லாத ஒரு மனிதன்
இந்த ஆமான். பைபிள் என்ன சொல்லுகிறது? துஷ்ட ஆமான். எஸ்தர் தான் அப்படி சொன்னது, துஷ்ட ஆமான். அப்படி ஒரு மோசமான குணம் கொண்டவனாக அந்த பிரதம மந்திரி ஆமான் இருந்தான். எஸ்தருக்கு இது எதுவுமே தெரியல. எஸ்தருக்கு இது எதுவுமே தெரியல. அவள் தான் ராணியானதை கொண்டாடி கொண்டே இருந்தாள். ஆனா எப்போ அவ என்ன செய்வான்னா, ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தாள். ஜன்னல் வழியா பாப்பா. யார பாப்பா? இந்த மொர்தெகாயை தான் பாப்பா. அவர் இருக்காரா? எப்படி இருக்காரு? அவர் சந்தோஷமா இருக்காரா? எப்போதும் அதை தான் பார்த்து கொண்டிருப்பாள். ஒரு நாள் பார்க்கும்போது மொர்தெகாய் ரெட்டு உடுத்தி இருப்பதை பார்க்கிறாள், துக்க உடை. என்ன இவர் இப்படி இருக்காரு? ஆள் அனுப்பி என்னன்னு கேட்கிறா. உங்களுக்கு தெரியும், பெரும் ஆபத்தை புரிந்து கொண்ட மொர்தெகாய் எஸ்தருக்காக அங்கலாய்க்கிறான். முதல்ல எஸ்தருக்காக அங்கலாய்க்கிறான். எஸ்தர் 4:13 நீங்க பாருங்க. நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. எஸ்தருக்காக தான் அவர் அங்கலாய்க்கிறார். உன்னை ராணி ஆக்கிட்டேன், ஆனா இப்போ எனக்கு ஆபத்து வந்திருக்கு. எனக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் ஆபத்து. ஆனா நீ தப்பிடுவான்னு சொல்லி மட்டும் நினைக்காதே, நான் உனக்காக அங்கலாய்க்கிறேன். எஸ்தரை போன்ற சிந்தனை உள்ளோர் பலர் உண்டு. எஸ்தரை போன்ற சிந்தனை உள்ளவர்கள் பலரும் உண்டு. இதெல்லாம் எனக்கு வராது, இதெல்லாம் நமக்கு வராது. ஆகவே எந்த விதமான அங்கலாய்ப்பும் இல்லாமல் சமாதானமாக இருப்பார்கள். அப்படி வாழுகிறவர்கள் அநேகம். அப்படிதானே? எந்த அங்கலாய்ப்பும் இருக்காது. சாப்பிடணும், உறங்கணும், போகணும், அவ்வளவுதான். இந்த மக்கள் கூட்டம் எந்த விதமான ஜப போராட்டங்களிலும் கலந்து கொள்ள மாட்டார்கள். எந்த விதமான உபவாச போராட்டங்களிலும் கலந்து கொள்ள மாட்டார்கள். தூரமா இருப்பார்கள். கோயிலுக்கு வரணும், காணிக்க போடணும், போனோம், அப்படிதானே? நிறைய பேர் எஸ்தரை போல இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கோயிலுக்கு வரணும், எல்லாரும் பார்க்கிறதற்கு காணிக்க போடணும், காணிக்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துடணும். இல்லைன்னா கோயில்ல கல்லறையில் இடம் கிடையாது, அப்படிதானே? இடம் கிடையாது, தரமாட்டானே. அப்படி நிறைய மக்கள் அப்படிதான் வாழ்கின்றார்கள். நம்ம கோயில்ல இல்லை, எல்லா கோயில்லையும் இப்படிதான். எஸ்தர் போன்ற ஒரு வாழ்க்கை எல்லாம் எனக்கு வராது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. உபவாசம் இருக்கணும்னு தேவையில்லை, ஜெபம் பண்ணணும்னு தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. ஒரு முறை ஒரு ஓய்வு பெற்ற அரசு பணியாளர் தன்னுடைய அனுபவத்தை இப்படி எழுதியிருந்தார். ஓய்வு பெற்ற அரசு பணியாளர், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி என் மொபைல் போனிலே ஒரு செய்தி வரும், பென்ஷன் கிரெடிட்டட். 1ஆம் தேதி ஆச்சுன்னா என் மொபைல்ல ஒரு சத்தம் கேட்கும். எடுத்து பார்த்தா பென்ஷன் கிரெடிட்டட். ஆனா என்னுடைய மனசுல ஒரு விசித்திரமான வெறுமை. 35 வருட அரசு பணி, ஒரு மெம்மோ இல்லை, சஸ்பென்ஷன் இல்லை, ஒரு போராட்ட வழக்கும் இல்லை. நான் என் வாழ்க்கை முழுவதும் கேர்ஃபுல்லாக இருந்தேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். தொழிற்சங்க உறுப்பினர், ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கணும், அதனால ஒரு யூனியன்ல இருந்தேன். ஆனால் ஒரு நாளும் எந்த போராட்டத்திலும் பங்கு பெற்றதில்லை. போராட்ட நாள் வரும்போது லீவ் என்று நான் வீட்டிலே இருந்து விடுவேன். நமக்கு குடும்பம் இருக்கு, நம்ம எந்த வம்பிலும் தலையிட்டுக் கொள்ளக்கூடாது, நமக்கு குடும்பம் இருக்கிறது என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் இன்று பென்ஷன் வருகிறது, தூக்கம் வரவில்லை. அவர் எழுதியிருக்கிறார், பென்ஷன் வருது, தூக்கம் வரல. ஏன் தெரியுமா? ஓய்வு பெற்ற பிறகு, வயதான பிறகு எந்த மனிதனும் தன் சம்பளத்தை நினைவிலே வைத்துக் கொள்ள மாட்டான். நான் இவ்வளவு சம்பளம் வாங்கினேன், அதெல்லாம் அவன் மனசுல வராது. தினம்தோறும் தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவிலே வைத்துக் கொள்வான். நான் எப்படி வாழ்ந்தேன்? காலையில் இப்படி எழும்பி போவேன், இப்படி வருவேன், இப்படி பேசுவேன். அதைதான் மனசுல ஞாபகம் வரும் வயதான பிறகு.
ஒரு நாள் அவர் எழுதியிருக்கிறார், ஒரு நாள் என் பழைய அலுவலகம் சென்றேன். கேட்டுக்கு முன்னால இப்பொழுதுள்ள பணியாளர்கள் ஒரு போராட்ட நோட்டீஸை ஒட்டி கொண்டிருந்தார்கள். அதுல ஒருத்தன் கேட்டான் என்ன பார்த்து, சார் எந்த சங்கத்துல நீங்க இருந்தீங்க, எந்த சங்கத்துல இருந்தீங்க? என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. நான் சம்பளம் வாங்கினேன், இன்கிரிமெண்ட் வாங்கினேன், டிஏ வாங்கினேன், பே ரிவிஷன் வாங்கினேன். ஆனால் இவற்றுக்காக யாரோ ஒருவர் அடி வாங்கியிருந்தார்கள். இந்த போராட்டங்களுக்காக யாரோ ஒருவர் சஸ்பெண்ட் ஆகியிருந்தார்கள், டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் டிரான்ஸ்பர் பண்ணப்படும் போது, சஸ்பெண்ட் பண்ணப்படும் போது நான் என் மனசுல நினைப்பேன், இவர்களைப் போலலாம் நான் கஷ்டப்படக்கூடாது. ஆனா 35 வருடங்கள் கழித்து அந்த மனிதர்களை எல்லாரும் ஞாபகம் வைத்திருக்கிறார்கள். இப்போ உள்ள பையன்மார் ஞாபகம் வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்துல இவர் போராடி இது கிடைச்சது. ஏன்னா அவர்களுடைய வாழ்விலே தியாகம் இருந்தது. அவர்களது பணி அனுபவங்களை இளம் பணியாளர்கள் இன்றும் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். சார் சொல்லுங்க, உங்க பணியை சொல்லுங்க, எப்படி இருந்து அந்த காலத்துல ஸ்ட்ரைக் எப்படி இருக்கும், எதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, என்னெல்லாம் வாங்கினீங்க? ஆனா என்கிட்ட சொல்லதுக்கு கதையே இல்லை, எனக்கு சொல்ல கதையே இல்லை. என் வாழ்க்கை முழுவதும் சர்வைவலாக இருந்தது, சாக்ரிஃபைஸ் இல்லை. நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை தான், ஆனால் எந்த அநீதிக்கும் எதிராக நான் நிற்கவில்லை. என் லைஃப ஒரு சேஃப் சைடா நான் கொண்டு போயிட்டேன். இது வேண்டாம், இது வம்பு, அப்படி நான் சேஃப் சைடா கொண்டு போயிட்டேன். அவர் எழுதியிருக்கிறார், நான் போராடாம போயிட்டேன். எனக்கும், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் எழுதியிருக்கிறார் தன்னுடைய அனுபவத்தில், எனக்கும் ஒரு மொர்தேகா இருந்து என்னை தூண்டி இருந்தால் நான் இந்த எஸ்தரை போல நானும் மாறி இருப்பேனே. எனக்கு தூண்டுவதற்கு அப்படி யாரும் இல்லையே, எனக்கு தூண்டுவதற்கு அப்படி யாருமே இல்லாமல் போய்விட்டார்களே. நான் தூண்டப்படாமல் என்னுடைய லைஃபை முடித்து விட்டேனே. இப்போ நான் இருந்து என்னத்துக்கு வாழ்ந்தேன், என்னத்துக்கு இருந்தேன், ஒரு பிரயோஜனமே இல்லையே. மொர்தேகா எஸ்தரை தட்டி எழுப்புகிறான். உன் ஜனத்துக்காக நீ அங்கலாய்த்து போராடவில்லை என்றால் நீ ராணியாக இருந்தும் பிரயோஜனமே இல்லை. நீ ராணியானதே அதுக்குதான். எதுக்கு நீ ராணியான? சும்மா அரண்மனையில இருக்கிறதுக்கா? அதுக்கு இல்ல. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது ஏன் கால் நனைஞ்சிரும், நான் வெளியே வரமாட்டேன், நீ இருக்கிறது கூடாது. எஸ்தர் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாயை திறந்து அங்கலாய்க்கிறாள். முதல்ல தன்னுடைய தாதிமார்ட்ட அங்கலாய்க்கிறாள். இப்படிலாம் இருக்கே, என்ன செய்வது? அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகிறது. திரும்ப ராஜாவிடத்திலே போய் அங்கலாய்க்கிறாள். என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி தாங்க முடியும், எப்படி சகிக்க முடியும்? ஆமானுக்கு தண்டனை கொடுத்து விட்டாகிவிட்டது, அதோடு நின்று விடவில்லை. ராஜா அப்படித்தான் நினைச்ச, ஆமான தூக்கில போட்டாச்சுல்ல, எல்லாம் முடிஞ்சில்ல. அதுக்கு பிறகும் எஸ்தர் அங்கலாய்க்கிறாள். ஆமான் செய்த கட்டளைகள், ஆமான் அனுப்பின கட்டளைகள், என் ஜனத்தையே கொல்ல வேண்டும் என்று அனுப்பினான். ஆகவே அதெல்லாம் என்ன செய்வது? அவளுடைய அங்கலாய்ப்பு அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை உலகமெங்கும் காப்பாற்றியது. அங்கலாய்ப்பு ஒரு சிறந்த தலைமைத்துவ குணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஒரு சிறந்த தலைமைத்துவ குணமாக அறிமுகப்படுத்துகிறார். மெய்ப்பனில்லாத ஆடுகள் ஒரு சிறந்த தலைமைத்துவ குணமாக அவர் நம்ம எல்லாருக்கும் அதை முன்னிலைப்படுத்துகிறார். நியாய தீர்ப்பின் நாளிலே அவருடைய சோதனை எப்படி இருக்கும் தெரியுமா? நம் வாழ்வில் நாம் யாருக்காக அங்கலாய்த்தோம் என்று அவர் சோதிப்பார். அதே நேரம் யாரையாவது அங்கலாய்க்க பண்ணினோமா, அப்படிதானே? யாரையாவது அங்கலாய்க்க பண்ணினோமா, அதையும் சோதிப்பார். ஆகவே வெறுமனே வாழ்ந்தோம் என்று போகாதபடி கர்த்தர் விரும்புகிற இந்த குணம், அங்கலாய்ப்பு, பாவங்களை பார்த்து தீமையை பார்த்து அங்கலாய்க்கிற அந்த அங்கலாய்ப்பு நமக்கு வேண்டாம், நமக்கு பிரச்சனை, அப்படி அல்ல.
ஆண்டவர் விரும்புகிற இந்த அங்கலாய்ப்பு நம்மிடத்தில் இருக்கட்டும். ஜெபத்தில் அங்கலாய்க்கணும், உபவாசத்தில் அங்கலாய்க்கணும். இதெல்லாம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆகவே அவர் விரும்புகின்ற இந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.